வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களவை தேர்தல் 2024 வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு வந்த முக்கிய அறிவிப்பு தான். யார் யார்கிட்ட வாக்காளர் அடையாள அட்டை இல்லையோ அவர்கள் தேர்தலில் வாக்களிக்க முடியுமா முடியாதா, அதற்கு மாற்று ஆவணம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வர இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். அது இல்லாம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. மக்களவை தேர்தல் பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்துக்கு டேட் பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த தேதிக்கு முன்பு வாக்காளர் அடையாள அட்டை மிக முக்கியமான ஒரு ஆவணமாக இருந்த நிலையில் தற்போது தேர்தல் ஆணையமானது ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் தீவிரமாக இந்த பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் 12 ஆவணங்களை கொண்டு வாக்களிக்கலாம் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சுக்கிறாங்க. வாக்காளர் அடையாள அட்டை இல்லைனாலும் மேற்கொள்ளக்கூடிய 12 ஆவணங்களில் ஏதாவது ஒன்றை கொண்டு நீங்கள் வாக்கு அளிக்கலாம் என்பது மிக்க ஒரு முக்கியமான அறிவிப்பு. அதன்படி முக்கியமான ஆவணங்களில் முதலாவதாக ஆதார் அட்டை, தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்ட பணி அடையாள அட்டை, புகைப்படத்துடன் கூடிய வங்கி அஞ்சல் புத்தகம், டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட், புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம், எம்பி எம்எல்ஏக்களின் அடையாள அட்டை உள்ளிட்டவை ஏதேனும் ஒன்றை காட்டி தாங்கள் வாக்கு அளிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த மேற்கூறிய ஆவணங்களில் ஏதாவது ஒன்றை கொண்டு நீங்கள் தேர்தலுக்கு உண்டான உங்கள் வாக்கை பதிவு செய்யலாம் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. வாக்காளர் அட்டை இல்லை என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான இன்ஃபர்மேஷன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.